அதுதான் மன வருத்தமா இருக்கு. आप यूट्यूब बुला करो, आपको इंश्योरेंस जरूरी है, कल को कुछ हो जाएगा तो ले लो भाई, चलो बाइक लेके। Hi MP, welcome back to our channel. நான் ஏன் சோகமா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த தருணத்துல என் பைக்கை எடுத்துட்டு வராம முடிஞ்சிருச்சு. ஏன்னா நேத்து பண்ண வேலையால என் பைக் கொஞ்சம் மேக்கப் பண்ணிருச்சு. சுத்தி பாருங்கன்னா குல்மார்க்குள்ள நாட் அலோடுன்னு சொல்லிட்டு நாங்க ஜேகே வண்டி போச்சா, 2 வீலர் வண்டி, அதுக்கு பின்னாடி அப்படியே போயிட்டோம். இன்னும் நிறுத்தி இருந்தா அவ்வளவுதான். நல்ல வேலை. அங்க பாருங்க, நாங்க 2 பேரும் ஒரே வண்டியில வந்துட்டோம். மனசு கஷ்டமா இருக்கு, என் வண்டியை எடுத்துட்டு வர முடியலையேன்னு ஒரு கஷ்டமா இருக்கு. அது சந்தோஷமா இருக்கு. கடவுள் இருக்காரு. அதுக்கு நான் என்ன குத்தம் பண்ணேன் எனக்கு தெரியல. கடவுள் இருக்காருன்னா என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறதுதான் ஜேபி. இதெல்லாம் பியூர் ஸ்னோங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வீலர் எப்படி அலோவ் பண்ணாங்க எனக்கு இன்னும் அதிசயமா இருக்கு. நேத்துலாம் பையா உன்கிட்ட கேட்டதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா இப்படி பண்ணிட்டியே பையா. மனசு கஷ்டமா இருக்கு பையா. போயாவே எடுத்துட்டு வர முடியாம போச்சு. அதுதான் மன வருத்தமா இருக்கு. கடவுள் எல்லாம் ஒரு சீக்கிரம் வாயா. இப்பொழுது கடவுள் இருக்காரு. நான் என்னத்த குத்தம் செஞ்சேன்? ஒருத்தனும் குத்திட்டே இருக்கானுங்க. எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. எதனால என்ன ஏதுன்ட்டு. மற்றவனுக்குலாம் நல்லது எடுத்து வாடுறேன். ஆனா பட் எனக்கு எவனும் வர மாட்டேங்கிறான். அந்த மனசு ஃபுல்லா கார் தான். ஃபுல்லா பாத்தீங்கன்னா பின்னாடி கார் தான் போயிட்டு இருக்கு. பைக்கு நாம மட்டும் தான் வந்திருக்கோம். என்னன்னு தெரியல. பையா போன் நோண்டிட்டு இருந்தாரா, புஸ்குன்னு உள்ள வந்துட்டேன் நானு. நடிக்கவே இல்லை, நீ பொய் சொல்லாத. பையா தான் காரணம். பையா போன் நோண்டிட்டு இருந்தாலும் அந்த ஜேபியோட வண்டி உள்ள வந்துருச்சு. இல்லைன்னா அந்த வண்டி வந்திருக்காது. நீ பொய் சொல்ற ஜேபி, நீ பொய் சொல்ற. இதுதான் குல்மார்க். ஸ்னோ ஃபுல் ஒயிட்டா இருக்கும் பாருங்க. இந்த மலை ஃபுல்லாவே ஸ்னோ தான். பாத்தீங்களா தெரியும். வாவ், சூப்பரா இருக்குல்ல. இந்த பாருங்க, பியூர் ஸ்னோ. நல்ல வேலை கிளவுஸ் காசு போட்டு வாங்காம ரைடிங் கிளவுஸும் எனக்கு உதவுது. கிளவுஸ் இங்கேயே 500 ரூபா 1000 ரூபா சொல்றாங்க. ரைடிங் கிளவுஸ் வாங்கினது இது குளிர் தாங்குது நல்லா. நீ முதல்ல இங்க கிளம்பி வா. சும்மா லபான்னு பேசிட்டு இருக்காது. காஸ்டியூமே டோட்டலா மாற்றிச்சு எம்பி. வயிறு எரியல, ஒன்னும் எரியல. -டிகிரி போல. ரொம்பவே முடியல. மூக்குல இருந்து சளி வலிஞ்சிட்டே இருக்கு. இந்த தருணத்துல என் பைக்கை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம மாமா பைக் ஓட்டிட்டு இருந்தோம். ரொம்பவே ஸ்கிட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா ஸ்னோ தான். பிளாக் ஸ்னோ. மாமாவே எவ்வளவு மெதுவா ஓட்டிட்டு இருக்கு பாருங்க. இப்படிதான் ஓட்டிட்டு போறதா இருக்கு. கொஞ்சம் தூரம் கூட போல. அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தான் போயிருப்போம். ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஆனா எனக்கு ஸ்னோ செயின் போட்டா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, வண்டி ஓட்டலான்ட்டு. ஃபுல்லா வீடுல இருந்து எல்லாமே ஸ்னோல அப்படியே மறைஞ்சிருச்சு. 2 ஹெல்மெட் எடுத்துட்டு போக விட்டுருச்சு. பைக்கை வச்சுக்கிட்டு ராஜா மாதிரி இருந்தவன, எங்க போற? என்ன வெற்றி? மாமா இரு. வெற்றி நீ என்னைய விட்டுட்டு போறியே. நடு ரோட்ல என்ன பண்ற? தூக்க விட்ட, நடக்க கூட முடியல. என் கையில கொடுத்தனால மேல ஏத்திட்டேன். அப்பா நான் போவோமா? மேலையா? சரி, ஓகே, வண்டி எடு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். வாரி உழுந்துட்டே இருக்க போறோம். இந்த ரைடு ஃபுல்லா வாரி உழுவது எப்படிதான். ரூம்ல போய் ஜன்னி காய்ச்ச கிரிகிரி மாமா அதான். இரியா உட்காரவே இல்லை. நான் ஒரு ரைடர்னே மறந்துட்டேன். ஏன்னா உட்காந்து வந்துட்டு இருக்கேன். இரியா கண்ணாடி பார்த்தீங்கன்னா 17,000 சொல்லி பதிவு பண்ணிக்கிறேன். அப்படிதான் சொல்லியிருக்காங்க மேல இடத்துல. ஒரிஜினலுங்க. நான் வண்டியை எடுத்துட்டு வந்திருக்கணும். எடுக்காம உன் பிள்ளைனா வந்ததுக்கு நிறைய வேலை வாங்கிட்டு இருக்க. எரிச்சலா இருக்கு. சாபம் விட்டுரும் அப்புறம். பில்லியனோட வேலையா? நான் ஒரு ரைடர் மாமா. ஐயோ அம்மா, கம்முன்னு இருக்க மாட்டியா? வழுக்குது. என்ன பண்றது, வழுக்குது எம்பி. கடைசியில மோட்டோ விளாக் பண்றவன ஃபோன் விளாக் பண்ண வச்சுட்டாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், புதுசா இருக்கு. ஜோயா அங்க 2-3 டைம் வலிக்கி விட்டனால மனசு கேட்கல. அது இல்லாம வண்டி அலோ பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில, சரி எதுக்குடா பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு எப்படின்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு தான் போறோம்னு நினைச்சிட்டு வந்தேன். தவேரா இந்த மாதிரி பார்த்தா பையா பொஸ்குன்ட்டு முன்னாடி கரோன்னாரு. நாங்களும் வந்துட்டோம். உண்மையே சொல்லப்போனால் ஒரு வண்டி முன்னாடி போச்சு, அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிடலான்னு போயிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தா தான்
பாருங்க எப்படி இருக்கு. -டிகிரின்னு நினைக்கிறேன் மாமா, குளிருது. இந்த ஊரில் செருப்பு கூட போடக்கூடாதாங்க. நான் சும்மா சேஃப் எக்ஸஸில் போயிட்டு அந்த என்கொயரி பண்ண போகலான்னு சொல்லி போனேன். பட் ஆனால் இங்கே செருப்பே போடக்கூடாதான். இந்த ரூல்ஸ் புதுசாக இருக்குது, என்னன்னே தெரியல. செருப்பு போட்டு இங்கே தான் போகிறேன் பையா அப்படின்னேன். ஜேபி மாமா அங்கேயே விட்டுவந்துட்டேன் மிலிட்ரி அண்ணா கிட்ட. நான் வேற அப்பப்போ பொஸ்குன்னு என்னோட ஆர்சி புக்கு வேற ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுறேன். இதில் வேற என்ன கேஸை போட போகிறாங்கன்னு தெரியல. ஷூ போட்டு போனுங்க, ஷூ போடலன்னா அவ்வளோதான், அதோ கதி தான். தமிழ்நாடுன்றேன் பையா. அப்போ தான் தமிழ்நாடுக்காரங்கன்னா இங்கே தான் செருப்பு போட்டு தான் சுற்றுவானுங்க. அதான் எனக்கு இந்த ரூல்ஸே தெரியாது பையா அப்படின்றேன். சாரி பையான்றேன். நம்மளுக்கு வந்து சோதனை அப்படித்தான் இருக்குது. கேவலப்பட்டு சிரிக்கிறாங்கப்பா. சரி விடுங்க, நம்ம வேறு ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். நம்ம இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். நாங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், யூடியூபராக இருக்கோம். क्या भैया ठीक हो? हाँ ठीक ठीक. खाना वाना खा? हाँ खा लिया. இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எம்பி ஜேபி மாமா வேறு அங்கே என்ன தட்ட பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. அதுக்கு வேற ஹிந்தி தெரியாதுன்னு, எனக்கு ஹிந்தி தெரியலன்னு சொல்லிட்டு எதுக்கு அவன் அனுப்பிச்சு விட்றாரு. அவன் எங்கே போகிறான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு. ஐயா ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான், எங்கே நடந்து போகிறது, ரூமுக்கு போகணும், 1 கிலோமீட்டருக்கு வரணும், இருங்க போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னேன். இவ்வளோ ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கோசம் தான் எவ்வளோ இது ஆளாக பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் இங்கே இருக்க ஹிந்தி பையாவே மாட்டினீங்களா, போங்க மிளகா அரிக்க போகிறான்னு. ஜேபி மாமா ஐஎம் யூடியூபர், இந்த வீடியோ பாரு அப்படின்ட்டு. இப்போ இன்னும் காசு அடிச்சிட போகிறாங்க மாமா, கம்முனு இருக்கு மாமா, வாயை வச்சுக்கிட்டு காசு நிறைய வச்சுட்டு சுற்றுறானுங்க அப்படின்ட்டு நானே. RCA DLA इंश्योरेंस है। भैया कहाँ दिखाओ, काफी नहीं है नंबर चेंज। ऑनलाइन दिखाओ, ऑनलाइन दिखा दो कोई दिक्कत नहीं। आप यूट्यूब बुला करो, आपको इंश्योरेंस जरूरी है, कल को कुछ हो जाएगा फिर। ले लो भाई, चलो बाइक लेके भैया 5 साल का। चलो छोड़ दे भाई, चल कर जाओ जाओ जाओ, दोबारा से चप्पल में नहीं चलाना। दिखा दिया नंबर 725 नहीं डाल रहे हैं, बैठ जल्दी कर, चल निकालो। वो ये चीज़ है तो फिर हो जाता है, जल्दी निकल। क्यों भैया इतना चेक? 26 वो साबा जनवरी। आपको इतना नहीं पता है क्या केस डाल रहा है क्या? जाओ जाओ, नहीं डाल रहे, नहीं नंबर बोल रहा है। नहीं नहीं ओके रे कोई नहीं डालेगा, जाओ। இந்த வண்டியில் என்ன சார்? ஓகே பை பாய் பாய். என்ன சொன்னார்? என்னன்னு அப்படியா? அவர்